بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم تسليما كثيرا كثيرا. أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي ساعة. من يطع الله ورسوله فقد رشد، ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله، وأحذركم يوما عبوسا قمطريرا. وقال الله تعالى عز وجل في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولا تؤتوا السفهاء أموالكم التي جعل الله لكم قياما وارزقوهم فيها واكسوهم وقولوا لهم قولا معروفا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من طلب الدنيا حلالا تعففا عن المسألة وسعيا على عياله وتعطفا على جاره لقي الله وجهه يوم القيامة كالقمر ليلة البدر، أو كما قال عليه الصلاة والسلام. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தனும் கருணையும் சலாமெனும் ஈடேற்றமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய அடிச்சுவடை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், இன்னும் கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய அல்லாஹ்வுடைய எல்லா நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய கட்டளையை பெரிதென மதித்து அல்லாஹ்வுடைய இறையில்லமாம் பள்ளிவாசலில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, சொற்பகால உலகத்துடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா எந்த விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்குமாறு கட்டளையிட்டிருக்கின்றானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை எல்லாம் விட்டு விலகி தவிர்ந்து ஒதுங்கி நடக்குமாறு கட்டளையிட்டிருக்கின்றானோ அந்த விடயங்களை 100க்கு 100 முழுமையாக தவிர்ந்து கொள்ளுமாறு முதலில் அடியனாகி எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தினும் நற்கட்டளை பிறப்பித்துக் கொள்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா உலகத்திலே மனிதர்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை கொடுத்து அந்த அருட்கொடைகளை ஒவ்வொருவரும் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், எந்த முறையிலே பயன்படுத்தினால் அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொள்வான், கியாமத்துடைய நாளையில் அது விமோசனமாக மாறும் என்பதை அழகான முறையில் குர்ஆன் ஹதீஸின் மூலம் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அழகான முறையிலே வழிகாட்டி இருக்கின்றார். கண்ணியமானவர்களே, அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளில் இன்றி அமையாத அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் அருட்பாக்கியமாக கொடுத்திருக்கக்கூடிய ஒன்றுதான் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தஆலா பொருளாதார வளத்தை அல்லாஹ் அள்ளி கொடுத்திருக்கின்றான். சிறியதோ பெரியதோ ஏதோ ஒரு அமைப்பிலே அல்லாஹ் தஆலா ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் பொருளாதார வளத்தை அல்லாஹ் கொடுத்து தான் இருக்கின்றான். இந்த பொருளாதார வளம் என்பது அல்லாஹ்வுடைய அருள் மாத்திரமல்ல, அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கிடைத்த அமானிதம். ஒவ்வொருவரிடத்திலும் அல்லாஹ் தஆலா இந்த பொருளாதாரத்தை பற்றி 2 கேள்விகளை கேட்பான். எங்கிருந்து நீங்கள் எவ்வாறு சம்பாதித்தாய்,
அதே போன்று எங்கு அதனை செலவழித்தாய் என்ற கேள்விக்கு ஒவ்வொருவரும் பதிலளித்துத்தான் ஆக வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, இந்த பொருளாதார வளத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அருட்கொடையை ஒவ்வொரு மனிதனும் எவ்வாறு பயன்படுத்தினால் அல்லாஹ்விடத்திலே விமோசனத்தை அடையலாம், துனியாவிலும் அதன் மூலம் பிரயோசனம் அடையலாம் என்பதை குர்ஆன் அழகாக எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. கண்ணியமானவர்களே, சில ஏழை சஹாபாக்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னார்கள், ذهب أهل الدثور بالأجور يا رسول الله. அல்லாஹ்வின் தூதரே, சில பணக்காரர்கள் அதிகமான கூலிகளை அள்ளி சென்று விட்டார்கள். யுஸல்லூன கமா நுஸல்லி ويصومون كما نصوم ويتصدقون ولا نتصدق ويعتقون كما ما نعتق. சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நாம் தொழுவதை போன்று அந்த பணக்காரர்களும் தொழுகின்றார்கள், நாம் நோன்பு பிடிப்பதை போன்று அவர்களும் நோன்பு பிடிக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பொருளாதார வளத்தை வைத்து அவர்கள் அதிகமான தான தர்மங்களை கொடுக்கின்றார்கள், அதிகமான அடிமைகளை பணம் கொடுத்து வாங்கி உரிமையிடுகின்றார்கள். இந்த பாக்கியம் எங்களுக்கு கிடையாது என்று சொன்ன நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழை சஹாபாக்களுக்கு ஆறுதலுக்காக வேண்டி ஒரு அமலை கற்றுக் கொடுத்தார்கள். ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பின்னாலும் சுப்ஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹு அக்பர் 34 முறை ஓதி வாருங்கள். உங்களை முன்னால் சென்றவர்களுடைய கூலியை உங்களால் அடைந்து கொள்ளலாம். ஏழை சஹாபாக்கள் சந்தோஷமாக இந்த அமலை செய்து கொண்டிருந்த சில நாட்களிலே ஓடோடி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முறையிடுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நாம் செய்து கொண்டிருந்த அமலை அவர்களும் செவிமடுத்து விட்டார்கள், அவர்களும் எங்களை போன்று அமல் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்ன நேரத்திலே அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ. யாருக்கு அல்லாஹ் பொருளாதார வளத்தை கொடுத்து அதன் மூலம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக அல்லாஹ்வுக்காக வேண்டி தான தர்மங்களை கொடுத்து அதை நல்வழியிலே செயல்படுத்துவதற்கு பாக்கியம் கொடுக்கப்படுவது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பேரருள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற வாசகத்தை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஓதி காண்பித்தார். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய பேருபகாரம் தான் இந்த பொருளாதார வளம். வரலாற்று நெடுகிலும் நாம் பார்த்தால் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்லாத்தை கட்டி எழுப்புவதற்கு சஹாபாக்களிலே நிறைய பொருளாதார வளம் நிறைந்தவர்களுடைய பொருளாதாரம் அவர்களுக்கு கை கொடுத்தது. ஒரு தடவை சொன்னார்கள், மா நஃபஅனி மாலு அஹதின் மா நஃபஅ மாலு அபீ பக்ரின் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பொருளாதாரம் எனக்கு பிரயோசனம் அளித்ததை போன்று யாருடைய பொருளாதாரமும் பிரயோசனம் அளித்தது கிடையாது. ஹஜ்ரத் உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பொருளாதார வளத்தை வைத்து பல இஸ்லாத்துக்கு நிறைய சேவைகளை செய்தார்கள். கண்ணியமானவர்களே, இப்படியாக எத்தனையோ சஹாபாக்கள் அவர்களுடைய பொருளாதார வளத்தை இஸ்லாத்தை கட்டி எழுப்புவதற்கு பாவித்திருக்கின்றார். எனவே கண்ணியமானவர்களே, இந்த பொருளாதாரம் அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய அருள் பாக்கியம். இது சரியான முறையில் கையாளப்பட வேண்டும், திட்டமிடப்பட வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், வலா துத்து சுஃபஹா அம்வாலக்கும் அல்லதி ஜஅலல்லாஹு லக்கும் கியாமா. அல்லாஹ் உங்களுக்கு எந்த பொருளாதாரத்தை வாழ்க்கையை நிலைநாட்டுவதற்கு அல்லாஹ் காரணியாக அமைத்து வைத்திருக்கின்றானோ அந்த பொருளாதாரத்தை புத்தி குறைந்தவர்களிடத்திலே கொடுத்து வீணாக்கி விடாதீர்கள், அது பாதுகாக்கப்பட வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த ஆயத்து யாருடைய விடயத்தில் இறக்கப்பட்டது? குர்ஆனிலே முஃபஸ்ஸிரூன்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதர் வஃபாத்தாகி அவருக்கு பின்னால் அவருடைய அனந்தர சொத்துக்கு அனந்தரமாக வரக்கூடிய வராசாக்கள் சிறு குழந்தைகளாக பருவ வயதை அடையாதவர்களாக இருந்தால் அவர்களுடைய சொத்து செல்வங்களை அந்த மையத்துக்கு பின்னால் ஜனாசாவுக்கு யார் வலியாக பொறுப்புதாரியாக இருக்கின்றாரோ அவர் அந்த பொருளை பொருளாதாரத்தை பாதுகாத்து அந்த குழந்தைகள் அவர்கள் பொருளாதாரத்தை சரியான முறையில்
கையாள முடியுமான வயது விளப்பம் வரும் பொழுது அதை ஒப்படைப்பது அவர்களுக்குரிய பொறுப்பு. அதற்கு முன்னால் சரியான முறையிலே கையாள தெரியாத புத்தி இல்லாதவர்களிடத்தில் அதை கொடுத்து வீணாக்கி விடாதீர்கள் என்று குர்ஆன் எங்களுக்கு அழகாக வழிகாட்டுகின்றது. கண்ணியமானவர்களே, பொருள் சார்ந்த பொருளாதாரத்தை பங்கு வைக்கக்கூடிய 3 விதமான முக்கியமான அமல்கள் இருக்கின்றன. ஃபுகஹாக்கள் சொல்லுகின்றார்கள், இந்த 3ஐயும் அல்லாஹ் மனிதர்களுக்கு பொறுப்பு கொடுக்காமல் அவனே அதனை பொறுப்பெடுத்து தானாக அதனை செய்து முடித்திருக்கின்றான். காரணம் என்ன? மனிதர்களிடத்திலே கொடுத்தால் அவர்களுடைய சுய லாபங்கள் அதிலே பார்க்கப்பட்டு சரியான பிரயோசனங்கள் அடைய முடியாமல் இருக்கும். அதிலே முதலாவது தான் கிஸ்மத்து ஜகாத். ஜகாத்தை எவ்வாறு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும், கிஸ்மத்துல் மவாரிஸ் அனந்தர சொத்து எவ்வாறு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும், மூன்றாவது கிஸ்மத்துல் கனாயிம் கனிமத்துடைய சொத்துக்கள் எவ்வாறு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். ஏன் கண்ணியமானவர்களே, பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விடயங்களில் அல்லாஹ் அவனாகவே அதனை பொறுப்பெடுத்து மக்களுக்கு யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை அழகாக வழிகாட்டி இருக்கின்றான். காரணம் என்ன? அது வீண் விரயம் செய்யப்படக்கூடாது, இது சரியான முறையிலே பயன்படுத்தப்பட வேண்டும். கண்ணியமானவர்களே, எனவே தான் அல்லாஹ் பொருளாதாரம் ஒவ்வொரு மனிதரிடத்திலும் சிறியதாக இருந்தாலும் சரி, அது பெரிய அளவிலே இருந்தாலும் சரி, எவ்வாறு திட்டமிடப்பட வேண்டும். குர்ஆன் சொல்லுகின்றது, குலு மின் ஸமரிஹி இதா அஸ்மர் வஆது ஹக்கஹு யௌம ஹஸாதிஹி வலா துஸ்ரிஃபு. முஃபஸ்ஸிரூன்கள் சொல்லுகின்றார்கள், பொருளாதார திட்டத்தை அல்லாஹ் அழகாக இந்த ஆயத்திலே தெளிவாக சொல்ல இருக்கின்றார். முதலாவது, ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய வருமானத்துக்குரிய வழியை அவர் செய்து கொள்வது கட்டாய கடமை. தலபு கஸ்பில் ஹலாலி ஃபரீதத்துன் பாதல் ஃபரீதா. ஹலாலான சம்பாத்தியத்தை ஒரு மனிதர் சம்பாதிப்பது பரதான கட்டாய கடமைகளுக்கு பின்னால் இன்னொரு கடமை என்று ஹதீஸ் சொல்லுகின்றது. அதனை இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தலபத் துன்யா ஹலாலன், யார் ஹலாலான முறையிலே துனியாவை தேடுகின்றார், எதற்காக? தஅஃபுஃபன் அனில் மஸ்அலா, பிறரிடத்திலே கேட்காமல் இருப்பதற்காக. நான் யாரிடத்திலும் கையேந்த கூடாது, நான் கண்ணியமாக இந்த பூமிக்கு மேலால் வாழ வேண்டும் என்று ஒரு மனிதர் நோக்கத்துக்காக, வஸஅயன் அலா அயாலிஹி, தன்னுடைய குடும்பத்தார் அவர்களுக்கு செலவழிக்க வேண்டும், அவர்களுக்கு தேவையான முழு வசதி வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக, வதஅத்துஃபன் அலா ஜாரிஹி, தன்னுடைய அண்டை வீட்டுக்காரருக்கு இரக்கம் காட்ட வேண்டும், அன்பாக பண்பாக பழக வேண்டும் என்று ஒரு மனிதர் ஹலாலான முறையிலே துனியாவை சம்பாதிக்கின்றார். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லகியல்லாஹ வஜ்ஹுஹு கல் கமரி லைலத்தல் பத்ர், அவர் கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ்வை சந்திப்பார் பூரண நிலவன்று சந்திரன் எப்படி பிரகாசமாக இருக்குமோ அப்படியான நிலையில் அவர் அல்லாஹ்வை சந்திப்பார். கண்ணியமானவர்களே, சில புகஹாக்கள் சொல்லுகின்றார்கள், சில முஹத்திஸூன்களுடைய கருத்து, யார் ஒரு மனிதர் ஹலாலான சம்பாத்தியத்தை தேடுவதற்காக சென்று அவர் அந்த இடத்திலே வஃபாத்தாகினால் அவருக்கு ஷஹாதத்துடைய அந்தஸ்து கொடுக்கப்படும். எனவே கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய சுய தேவைக்காக, தானும் தன்னுடைய செலவீனத்துக்கு கீழால் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களும் தான் யாரிடத்திலும் கையேந்த கூடாது என்ற நோக்கத்துக்காக சம்பாதிப்பதை இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. அல்லாஹு தஆலா இன்று நம்மில் எத்தனையோ பேருக்கு அப்படியான தொழில் வாய்ப்புகளை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார். சிலரை வியாபாரிகளாக, சிலரை அல்லாஹு தஆலா விவசாயிகளாக, கூலி தொழிலாளிகளாக, இன்னும் இன்னோரன்ன தொழில் வாய்ப்புகளுடைய நிலைமைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, இது நாம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கிடைத்த மிகப்பெரிய அருள் என்பதை மறந்து விடக்கூடாது. எனவே கண்ணியமானவர்களே, அதனை சரியாக செய்ய வேண்டும்.
எனவே அல்லாஹ் தந்த பொருளாதாரத்திலே இரண்டாவது திட்டம், பிறருக்கு அதிலே ஒரு பங்கை நாம் வைக்க வேண்டும். அத்தௌஸீஉ லில் கைர். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், குலு மின் தமரிஹி இதா அஸ்மர் வஆது ஹக்கஹு யௌம ஹஸாதிஹி. நீங்கள் அறுவடை செய்கின்ற காலத்திலே, அது விவசாயத்துக்கு சொல்லப்பட்டாலும் எல்லா விதமான வருமானங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கின்றது, அதனுடைய கடமைகள் என்னவோ அதனை நீங்கள் சரியாக நிறைவேற்ற வேண்டும். வியாபாரிகளாக இருந்தால் அதிலே ஜகாத்து கடமையாக நிறைவேற்றப்பட வேண்டும். அதே போன்று கண்ணியமானவர்களே, இன்னொரு என்ன, விவசாயிகள் மாத்திரமல்ல, விவசாயிகளாக இருந்தாலும் அவர்களும் அவர்களுடைய அறுவடையிலிருந்து அதிலிருந்து ஒரு பங்கை ஜகாத்து நிறைவேற்றப்பட வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, அதை அழகாக உலமாக்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விடயம் இருக்கின்றது. அதுதான் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் அல் இத்ஹாரு லில் முஸ்தக்பல், எதிர்காலத்துக்காக தன்னுடைய வருமானத்திலிருந்து ஒரு பகுதி ஒதுக்கப்பட வேண்டும். கண்ணியமானவர்களே, இஸ்லாம் பொருளாதாரத்தை அமானிதமாக கொடுத்து, அதனை அல்லாஹு தஆலா பாக்கியமாக கொடுத்து, அதிலே உங்களுடைய செலவீனத்தை செலவழிப்பது மாத்திரமல்ல, நீங்கள் பிறருடைய தேவையை நிறைவேற்ற வேண்டும். அதே போன்று உங்களுடைய எதிர்காலத்துடைய தேவைக்காக ஒரு பகுதியை சேமிக்கும் பழக்கத்தை ஒவ்வொரு மனிதரும் உருவாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இன்று வருமானத்துடைய வழி இருக்கின்றது, செலவீனம் எவ்வாறு போகின்றது என்று யாருக்கும் தெரியாது. கண்ணியமானவர்களே, சேமிப்பதை இஸ்லாம் ஒரு இபாதத்தாக கணிக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குலு வஅத்இமு வத்தகிரு முத்தஃபகுன் அலைஹி. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நன்றாக சம்பாதியுங்கள், நன்றாக சாப்பிடுங்கள், தேவையான அளவை எடுத்துக் கொள்ளுங்கள், பிறருக்கு சாப்பிட கொடுங்கள், அதே போன்று ஒரு பகுதியை சேமித்துக் கொள்ளுங்கள். சேமிப்பை இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளமை இருந்தது. உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யபீஉ கைல பனி நதீர் நஹ்ல பனி நதீர் வயஹ்பிசு லிஅஹ்லிஹி கூத சனத்தின். கண்ணியமானவர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு நதீர் அவர்களுடைய தோட்டத்திலே பேரீத்தம் பழங்களை வியாபாரம் செய்வார்கள். அதை வியாபாரம் செய்துவிட்டு அதிலிருந்து வரக்கூடிய லாபத்தை எடுத்து அவர்களுடைய மனைவிமார்களுக்கு ஒரு வருடத்துக்குரிய உணவு பதார்த்தங்களை சேமிப்பாக வைப்பார்கள். கண்ணியமானவர்களே, இது எங்களுடைய வாழ்க்கையில் பழக்கமாக வர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சில சஹாபாக்களுக்கு எப்படி சேமிக்க வேண்டும், தன்னுடைய வருமானத்திலிருந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு பகுதியை தன்னுடைய வஃபாத்துக்கு பின்னால் சேமித்து வைப்பதை இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. அது இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயம் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. குர்ஆன் சொல்லுகின்றது, வல் யக்ஷல்லதீன லவ் தரகு மின் கல்பிஹிம் ذُرِّيَّةً ضِعَافًا خَافُوا عَلَيْهِمْ. யாரெல்லாம் தனக்கு பின்னால் தன்னுடைய குடும்பத்தார்களை, தன்னுடைய குழந்தைகளை பலகீனர்களாக பிறரிடத்திலே கையேந்தக்கூடிய நிலைமையை உருவாக்குவதற்காக வேண்டி தன்னுடைய முழு சொத்துக்களையும் தன்னுடைய ஹயாத்திலே வசியத்தாக சதகாவாக கொடுத்து விட்டு மரணிப்பவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும். குர்ஆன் சொல்லுகின்றது. கண்ணியமானவர்களே, அப்படி இஸ்லாம் சொல்லவில்லை. எல்லா விடயங்களையும் சதகா கொடுத்து விட்டு செல்லுங்கள் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், அன்ஃபிகு மிம்மா ரஸககுமுல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய விடயத்திலே ஒரு சில பகுதியை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்துக் கொள்ளுங்கள் என்றால், இந்த மின் பஅதி மா ரஸககுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அளித்த சிலதை. ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு
அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் நோய்வாய்ப்பட்டிருந்த சந்தர்ப்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை நோய் விசாரிக்க வந்தார்கள். நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ் வ அனா து மால், நான் பணக்காரராக இருக்கின்றேன், வலா யரிதுனி இல்ல இப்னத்துல் லீ, எனக்கு பின்னால் என்னுடைய சொத்துக்கு வராசாவாக அனந்தரக்காரராக வரக்கூடியது ஒரே ஒரு மகள் மாத்திரம்தான், வேறு யாரும் கிடையாது. அஃபதஸத்தகு மாலி குல்லா, கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் என்னுடைய முழு சொத்து செல்வங்களையும் அல்லாஹ்வுடைய பாதையில் அள்ளி வாரி வழங்கி தர்மம் செய்து விடவா? காலலா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வேண்டாம். ஃபஸ்ஸுலுஸைன், விடவில்லை. கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் முழு சொத்தையும் தான் நீங்கள் எனக்கு தர்மம் செய்ய அனுமதி அளிக்கவில்லை, 2/3 கொடுக்கவா? காலலா, வேண்டாம். திரும்பவும் கேட்டார்கள், ஃபஷ்ஷத்ர யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் 2/3 அனுமதி அளிக்கவில்லை, அரைவாசியாவது அனுமதி தாருங்கள், அதையாவது கொடுக்கவா? கண்ணியமானவர்களே, அவர்கள் கேட்டது சதகா கொடுப்பதற்கு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலலா, வேண்டாம், அரைவாசியை கொடுக்க வேண்டாம். அப்படி என்றால் ஃபஸ்ஸுலுஸ யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே அரைவாசி வேண்டாம், 1/3 கொடுக்கவா? சொன்ன வார்த்தை கண்ணியமானவர்களே, நானும் நீங்களும் படிப்பினையாக பெற வேண்டும். ஃபஸ்ஸுலுஸ ஃபஸ்ஸுலுஸு கஸீர், சரி 1/3 தர்மம் செய்து விடு, ஆனால் 1/3 அதிகம் தான். சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையை சொன்னார், யா சஅத் இன்னக அன்ததர வரததக அக்னியா கைரு மின் அன்ததரஹும் ஆலதன் யதகஃபஃபுன அன்னாஸ். சாதே, மக்களிடம் கையேந்தக்கூடிய பிச்சைக்காரர்களாக உனக்கு பின்னால் உன்னுடைய குழந்தைகளை விட்டு செல்வதை விட அவர்கள் யாரிடமும் கையேந்தாத செல்வ சீமான்களாக பணக்காரர்களாக அவர்களை விட்டு செல்வது உனக்கு சிறந்தது என்று சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நம்முடைய வருமானம், பொருளாதார வளம், அது அல்லாஹ்வுடைய அமானிதம், அல்லாஹ்வுடைய பேரருள். அதை நாம் செலவழிக்க வேண்டும். நம்முடைய தேவைக்கு அதிகமாக செலவழித்து வீண் விரயம் செய்யக்கூடிய வளமை இன்று நாம் பார்க்கின்றோம் சமூகத்திலே. அதை சேமிக்கும் பழக்கம் உருவாக்கப்பட வேண்டும். குர்ஆன் எங்களுக்கு அழகா சொல்லுகின்றது. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை வாசித்து படித்து பார்க்க வேண்டும். சுருக்கமாக சொல்லுகின்றேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கனவை கண்டார்கள். 7 கொழுத்த மாடுகள் 7 மெலிந்த மாடுகளை சாப்பிடுவதாகவும் 7 செழிப்பான கதிர்களையும் 7 வறண்ட கதிர்களையும் கனவிலே அவர்களுடைய காலத்தில் இருந்த அரசன் கனவு கண்டுவிட்டு மக்களிடத்திலே கனவுக்கு விளக்கம் கேட்ட நேரத்திலே மக்கள் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவுக்கு விளக்கம் கூறக்கூடியவர்கள் என்று அவர்களிடத்திலே காண்பிக்கப்பட்டு வழிகாட்டப்பட்ட நேரத்திலே ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன பரிந்துரை செய்தார்கள் தெரியுமா? கண்ணியமானவர்களே, அது எங்களுக்குரிய பொருளாதார திட்டம். சொன்னார்கள், قال تزرعون 7 سنين دأبا, நீங்கள் 7 வருடங்கள் தொடர்ச்சியாக விவசாயம் செய்ய வேண்டும், விளைச்சலில் ஈடுபட வேண்டும். فما حصدتم فذروه في سنبله, எதை நீங்கள் அறுவடை செய்கின்றீர்களோ அதனை இல்லா கலீலம் மிம்மா தஅகுலூன், நீங்கள் உங்களுடைய தேவைக்காக சாப்பிடுவதற்காக குறைவானதை எடுத்துக்கொண்டு மேலதிகமானதை திரும்ப 7 வருடங்கள் உங்களுக்கு பஞ்சமான காலம் வரப்போகின்றது. சும்மயத்தி மின் பாதி தாலிக் 7 சிதாதுன் யக்குல்ன மா கத்தம்தும் லஹுன்ன, நீங்கள் பிறகு 7 வருடங்கள் அறுவடை செய்து அதை சேமிப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். 7 வருடங்கள் உங்களுக்கு பஞ்சமான காலம் வரப்போகின்றது. அந்த காலத்திலே நீங்கள் முற்படுத்தி சேமித்து வைத்ததை சாப்பிட்டுக் கொள்ளுங்கள்.
கண்ணியமானவர்களே, எல்லோருக்கும் ஆரோக்கியமான காலம் ஒன்று இருக்கின்றது, எல்லோருக்கும் நோயான காலம் ஒன்று இருக்கின்றது. எல்லோருக்கும் எல்லா காலங்களும் சீசனாக இருக்க மாட்டாது. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், அல்லாஹுல்லதீ خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة. அல்லாஹ் உங்களை பலகீனமாக படைத்தான், அந்த பலகீனத்துக்கு பின்னால் அல்லாஹ் உங்களுக்கு பலத்தை கொடுக்கின்றான். அந்த பலமான வாலிப பருவத்துக்கு பின்னால் ثم جعل من بعد قوة ضعفا وشيبا. அந்த பலகீனத்துக்கு பலமான வாலிப பருவம், உடல் ஆரோக்கியம், அதே போன்று செல்வச்சீமானாக இருக்கக்கூடிய காலத்தை தொடர்ந்து பலகீனமான ஒரு காலம் வரும். அந்த காலத்துக்கு எம்முடைய பொருளாதாரத்தை, சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்தை வீண் விரயம் செய்யாமல் அதிலே மேலதிகமான செலவீனங்களை, தேவையற்ற செலவீனங்களை செய்து வீண் விரயம் செய்து விடாமல் எங்களுக்கு தேவை வரக்கூடிய காலத்திலே முடியாமல் போகக்கூடிய நோயுடைய காலம் வரலாம், பஞ்சமான காலம் வரலாம், இயலாமையுடைய காலம் வரலாம். அந்த காலங்களுக்கு சேமிப்பாக வைக்க வேண்டும். இவ்வாறு செய்பவர்களுக்கு அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். ரஹிமல்லாஹு இம்ரஅன், ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. இக்தஸப தய்யிபா, அவர் ஹலாலாக சம்பாதிக்கின்றார், அவர் ஹலாலான முறையிலே அவருக்கு அல்லாஹ் கொடுத்த வளத்தை வைத்து அவர் பொருளாதார வளத்தை ஈட்டுகின்றார். வஅன்ஃபக கஸ்தா, அவர் நடுநிலைமையாக செலவழிக்கின்றார், அவருடைய செலவீனத்திலே நடுநிலைமையை கையாளுகின்றார். வகத்தம ஃபضلا லியௌமி ஃபக்ரிஹி வஹாஜதிஹி, சொன்னார்கள், அவர் சம்பாதித்து செலவழித்து அதிலே சிலதை மேலதிகமாக மிச்சம் பிடித்து தனக்கு தேவை வரக்கூடிய காலத்துக்காக, தன்னுடைய வறுமை காலத்துக்காக சேமித்து முற்படுத்தி வைக்கின்றாரே, இந்த மனிதருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. கண்ணியமான சகோதரர்களே, எம்முடைய பொருளாதாரம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கிடைத்த அமானிதம். அதிலே என்னுடைய செலவீனத்தை நாம் யாரிடத்திலும் கையேந்தாமல் செலவழிக்க வேண்டும். அதே போன்று செலவீனத்திலே வீண் விரயம் செய்யாமல் அதிலே ஒரு பகுதியை சேமிக்கும் பழக்கத்தை எம்முடைய வாழ்க்கையில் உருவாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இன்று எம்முடைய நிலைமையை நாம் சற்று அலசி ஆராய்ந்து பார்ப்போம். முஸ்லிம் சமுதாயத்துடைய பொருளாதாரம், அவர்கள் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படாத எத்தனையோ விடயங்களிலே வீண் விரயம் செய்யப்படுகின்றது. திருமணம் என்ற பெயரிலே எத்தனையோ வீண் விரயங்கள் நடக்கின்றன. இஸ்லாம் அனுமதிக்காத திருமணத்துக்கு முன்பின் செலவீனங்களில் இஸ்லாம் வழிகாட்டாத எத்தனையோ விடயங்களிலே முஸ்லிம்களுடைய பொருளாதாரம் வீண் விரயம் செய்யப்படுகின்றது. அதே போன்று வாலிபர்களிடத்திலே அமானிதமாக கேட்கின்றேன், எத்தனையோ வாலிபர்கள் சம்பாதிக்கின்றார்கள், தொழில் புரிகின்றார்கள், அவர்களுக்கு குடும்ப பாரம் கிடையாது. அவர்களுடைய வருமானங்கள் அவர்களுடைய போனுக்கும் நண்பர்களுடன் சேர்ந்து நல்ல நல்ல கடைகளிலே போய் உட்கார்ந்து சாப்பிடுவதிலும் சுற்றுலாக்களிலே போய் சுற்றி திரிந்து அவர்களுடைய பொருளாதாரங்கள் வீண் விரயம் செய்யப்படுகின்றன. கண்ணியமானவர்களே, எனவே இவைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இஸ்லாம் கூறக்கூடிய வழிமுறை 3 தான். ஒன்று, சம்பாத்தியத்தை ஈட்டும் வழிமுறை. இரண்டாவது, தன்னுடைய பொருளிலே பிறருக்குரிய ஒரு பங்கை ஒதுக்குவது. மூன்றாவது, தன்னுடைய தேவைக்காக ஒரு பகுதியை சேமிப்பாக வைப்பது. இந்த 3 அடிப்படைகளையும் நாம் பேணுவோமாக இருந்தால் இஸ்லாம் கூறக்கூடிய வழிமுறையில் எம்முடைய பொருளாதாரங்கள் பாதிக்கப்படும். எனவே அப்படியான நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், என்னுடைய இறுதி முடிவை சிறப்பாக்குவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்தை அடைந்த நிலைமையில் உன்னை சந்திக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், கடைசி நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், இரக்கமானவனே, சங்கீல ரஹ்மானே, அல்லாஹ், உன்னை சந்திக்கும் நாளை பெருநாளை போன்று சந்தோஷமான நாளாக ஆக்கி தருவாயாக.
அல்லாஹ் இரக்கமானவனே, செங்கீல் ரஹ்மானே, அல்லாஹ் நம்முடைய பெற்றார்கள், உற்றார்கள், உறவினர்கள், உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ரப்பி ரஹ்மான், எங்களை விட்டு தெரிந்த நம்முடைய பெற்றார்கள், உற்றார் உறவினர்கள், உடன்பிறப்புகள் அத்தனை பேருடைய பாவங்களை மன்னித்து கபர்களை வெளிச்சமாக்குவாயாக, சுவர்க்கத்துடைய பூஞ்சோலை ஆக்குவாயாக. அல்ல என்னுடைய இந்த ஊரை கபூல் செய்வாயாக, பரக்க செய்வாயாக, என்னுடைய துவாக்களை கபூல் செய்வாயாக. அல்ல பலஸ்தீன் மக்களுக்கு விமோசனத்தை கொடுப்பாயாக. அல்ல அவர்களுடைய நிலைமைகளை சீராக்குவாயாக. அவர்களுக்கு அல்லாஹ் நல்ல நிலைமைகளை உருவாக்குவாயாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.